என்டிஏ கூட்டணியில் விஜய் நகர்றாரு அப்படிங்கிற செய்தி வருது. இது உண்மையா, இது வதந்தியா, இது வெறும் செய்தியா அப்படிங்கலாம் தாண்டி ஒரு கட்சி கொள்கையற்ற கட்சியா இருந்தா, அது ஐடியாலஜிக்கல்ல கெட்டப்படாம இருந்தா, அந்த கட்சி தலைமை எந்த முடிவை எடுத்தாலும் அந்த கட்சிக்காரன் பின்னாடியே போவாங்கிறதுக்கு தாவேகா ஒரு சான்று. ஒரு அறிவிப்பு வருது. மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் புஷியானது பேசினார். ஜூம் கால்ல ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு கான்ஃபரன்ஸ் நடக்குது, வீடியோ கான்ஃபரன்ஸ். அதுல ரெண்டு கேள்விகளை புஷியானது கேட்டதாக சொல்லப்படுகிறது. என்னன்னா, நாம கூட்டணிக்குள்ள போகலாமா அப்படின்னு ஒரு சில மாவட்ட செயலர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. பெரும்பாலும் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தளபதி கூட்டணிக்கு போனா துணை முதலமைச்சர் பதவி தரேன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு பெரும்பாலும் ஆதரிச்சிருக்காங்க. இதை வச்சு தான் ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கு. இது புஷியானது தலைமையிலான கலந்தாய்வு. இதுக்கு விஜய்க்கு சம்பந்தம் இல்ல. விஜய்க்கு தெரியாமலே புஷியானது இந்த கலந்தாய்வை ஒருங்கிணைச்சிட்டாரு அப்படின்னு விஜயே கடுப்புல இருக்காரு அப்படின்னு ஒரு செய்திகள் பரவி இருக்கு. விஜய்க்கு தெரியாம சளி பிடிச்சிருந்தா கூட தும்ம மாட்டாரு புஷியானந்த். நல்ல தும்மல் இருந்தா கூட தளபதி அச்சு அப்படிம்பாப்ல. இருமல் வருது அப்படின்னா கூட தளபதினா அப்படின்னு இருமுவாப்ல. கொட்டாய் விடுனா கூட தளபதி அப்படின்னு கொட்டாய் விடுவாப்ல. அவர்கிட்ட கேட்காம அவரு ஒண்ணுமே செய்ய மாட்டாரு.